எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் கார்த்தி அவர்கள் அவங்களுடைய அப்பா சிவகுமார் அவர்களை ரொம்பவே தாறுமாறாக பேசியிருக்கிறாரு. அதை கேட்ட உடனே சிவகுமார் அவர்கள் கதறி அழுதிருக்கிறாரு. நம்முடைய கார்த்திக் அவர்கள் இப்படி பேசுறதுக்கு காரணம் என்ன? அவர் என்னெல்லாம் பேசினாரு சிவகுமாரை பார்த்து? இந்த அளவுக்கு சிவகுமார் அவர்கள் கண்கள் கலங்கி பேச முடியாமல் வாய் திணறி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சில விஷயங்களை கார்த்திக் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. கடைசீட்டில் சிவகுமார் என்ன பண்ணாரு, முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, இப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் எல்லாரையுமே அதிர்ச்சியடைய வச்சிருக்குது. ஒரு மகனாக இருந்துட்டு அப்பாவை பற்றி இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு ஒரு சில தரப்பினரும், ஒரு அப்பா இப்படி மகனுக்கெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சில தரப்பினரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மிக பெரும் அளவுக்கு வைரலாக அதிர்ச்சிகரமாக போயிட்டு இருக்குது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கி நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் நம்முடைய தமிழகத்தை ரொம்பவே சிறப்பாக ஆள்றாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நம்முடைய தமிழகத்தில் இது வரைக்கும் எத்தனையோ சிஎம்கள் வந்திருந்தாலும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எதனால் அவர் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இதற்கு முன்னாடி யாருமே பண்ணாத விஷயங்களை நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்பவே சாதாரணமாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. 2 மாதத்தில் ஊழலை ஒழிச்சிருக்கிறார். பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிற ஒரு பயங்கரமான திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. மறுபுறம் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எந்த தேர்தலையுமே நம்முடைய தமிழகத்தில் காசு இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதியாக இருந்துச்சு. ஆனால் அதை நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் உடச்சி எரிஞ்சிருக்கிறாரு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி டிவிக்கே தரப்பினரே நாமெல்லாம் வெற்றி பெறது கஷ்டம்தான், என்னதான் இருந்தாலும் திமுக இத்தனை ஆயிரம் கொடுத்துட்டாங்க, அதிமுக இத்தனை ஆயிரம் கொடுத்துட்டாங்க, நாம் எப்படி காசே கொடுக்க வெற்றி பெற முடியும், பல எம்எல்ஏக்களுடைய பெயர் அந்தந்த தொகுதி மக்களுக்கே தெரியாது, எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஓட்டு போட்ட மக்களே என்ன நினைச்சாங்கன்னா, நாங்களாம் சும்மா தான் ஓட்டு போட்டோம், விஜய் ஜெயிப்பார் அப்படின்லாம் இல்லை, எங்களுடைய அண்ணனுக்காக நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னு தான் நிறைய பேர் இருந்தாங்க. கடைசீட்டில் போட்டால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு மாபெரும் அதிசயம். நம்முடைய தமிழகத்தில் ஓட்டுக்காக காசு கொடுக்குற அந்த பழக்கத்தையே உடச்சி எறிஞ்சிருக்கிறாரு. இப்படி முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்முடைய தமிழகத்தில் பல நல்ல சாதனைகளை பண்ணிக்கிட்டு வந்துட்டே இருக்கிறாரு. இதை பாராட்டுறது ஒரு சாதாரண விஷயம்தான். நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய மக்களே இன்னைக்கு இதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் அனைத்து பிரபலங்களும் முதல்வர் விஜயை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு வரிசையில் சிவகுமார் அவர்களும் பேசினார். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ணுற சாதாரண சும்மா கிடையாதுப்பா, என்னம்மா சாதனை பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்கிறேன், அடுத்த 5-10 வருடங்களில் நம்முடைய தமிழகத்தை உலகத்திலேயே சிறந்த நாடாக மாற்றுவார் அப்படிங்கிறத பாருங்க, நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு பாராட்டி தள்ளியிருந்தார் சிவகுமார் அவர்கள். மக்கள்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ரொம்பவே முக்கியமாக டிவிக்கே தொண்டர்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் அவங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பூகம்பத்தையே வெடிச்சிருக்குது. அதுதான் ரொம்பவே முக்கியம் விஷயம். கார்த்திக் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் நல்லா ஆட்சி பண்ணுறாரு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் நீங்கள் எதுக்கு பப்ளிக்காக போய் இப்படி புகழ்ந்து தள்ளுறீங்க? அவருக்கு நீங்கள் இப்படி புகழ்ந்து தள்ளுறதுக்கு என்ன உங்களுக்கு தேவை இருக்குது? உங்களுடைய மகன் சூர்யா அவர்கள் இன்னைக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு கருப்பன் அப்படிங்கிற ஒரு படத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருக்காரு. அதை பற்றிலாம் நீங்கள் பேசலை. அட்லீஸ்ட் நீங்கள் முதலமைச்சர் விஜயை பற்றி பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா சூர்யாவும், அதாவது உங்களுடைய பையனும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் எவ்வளோ பெரிய போட்டியாளர்கள் அப்படிங்கிறது தெரியும். இப்படி கூட இருந்தே உங்களுடைய சொந்த மகனுக்கு ஆப்போசிட்டாக பேசுறீங்கன்னு கார்த்திக் பேசவும், சிவகுமார் அவர்கள் என்ன பேசுறதுன்னே தெரியாம அழுது அப்படின்னு நின்று இருக்கிறாராம். மிக பெரும் அளவுக்கு இந்த குறிப்பிட்ட தகவல் வைரலாக போயிட்டு இருக்குது. நேயர்களே, கார்த்திக் அவர்கள் சொல்றது சரியா இல்லை தவறா? நீங்க சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கன்வர்ஸ் தெரிவிங்க. நன்றி.